ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கார்த்திக் தீபம் சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சாமுண்டீஸ்வரி மாப்பிள்ளை அழைச்சிட்டு அப்படின்னு கார்த்திக்கிட்ட சொல்லவும், கார்த்தியும் மகேஸ்வரி இருக்கிற அந்த ரூமுக்கு வராங்க. பார்த்தோம்னா அங்கே மகேஷை காணலை. அப்போ கார்த்தி எல்லா பக்கம் தேடிட்டு அவங்க சாமுண்டீஸ்வரிட்ட சொல்கிறாங்க, மாப்பிள்ளையை காணலை அப்படின்னு கார்த்தி சொல்லவும், இது கேட்டதுமே எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ சாமுண்டீஸ்வரி மகேஷோட அண்ணியை கூப்பிடவும், அப்போ அவங்க அண்ணி சொல்கிறாங்க, இல்லை மகேஷ் எங்கேயும் போயிருக்க முடியாது, இங்கே தான் எங்கேயாவது இருக்கணும் அப்படின்னு சொல்லவும், உடனே இருங்க நான் தேடி பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மகேஷோட அண்ணி அவங்க தேடி பார்க்குறாங்க. அப்போ காணலை, எங்கே போயிட்டான்னு தெரியலையே, நம்ம போட்ட பிளான் எல்லாம் சொதப்பிடும் போலுக்கு, இவன் இந்த நேரத்தில் எங்கே போனான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க. அப்போ ஃபோன் ரூமில் தான் இருக்குது. இதை பார்த்ததுமே மகேஸ்வரி அன்னைக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. என்ன ஃபோன் இங்கே தான் இருக்குது, அவனே ஆளை காணலை, ஒருவேளை பயந்துக்கிட்டு எங்கேயாவது ஓடி போயிட்டானோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குழப்பம் அடைகிறாங்க. அப்போ இப்போ என்ன பண்ணுறதுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பயத்தோடய வரவும், அப்போ சாமுண்டீஸ்வரி கேட்குறாங்க, எங்கே மகேஷை காணலை, உங்களுக்கு தெரியாமல் எங்கேயும் போயிருக்க முடியாதுல்ல எங்கன்னு கேட்கும்போது, இல்லைங்க எனக்கும் தெரியல, அவங்க ரூமில் தான் இருந்துட்டு இருந்தான், ட்ரெஸ் மாற்றதுக்காக தானே போனான், நான் அங்கே தான் இருந்தேன், ஆனால் அவன் எங்கே போனானே தெரியலையே அப்படின்னு சொல்லவும், எனக்கும் ரொம்ப குழப்பமாக இருக்குது, அப்போ நீங்கள் ஃபோன் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சாமுண்டீஸ்வரி சொல்லும் போது, நான் ஏற்கனவே ஃபோன் பண்ணிட்டேன், ஃபோனு ரூமில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லவும், இது கிட்டதுமே ஒருத்தருக்குமே ஒன்றும் புரிய மாட்டுக்கு. சந்திரகலா ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. சிவனாண்டியை பார்த்துட்டு சிவனாண்டியும் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே மாப்பிள்ளை காணல் அப்படின்னு சொன்னதுனால சிவனாண்டி சாமுண்டீஸ்வரி கிட்ட வராங்க. நான் தான் சொன்னோம்ல ஏற்கனவே நிச்சயத்தை நின்று போயிடும் அப்படின்னு, நான் சொன்னதுக்கு எங்கிட்ட பெருசாக சவால் விட்டியே, இந்த நிச்சயத்தை நான் செய்து காட்டுதேன் அப்படின்னு பார்த்தியா, அதுவாகவே நின்று போச்சு அப்படிங்கும்போது, அப்போ இதெல்லாம் உன்னுடைய வேலை தானா அப்படின்னு சாமுண்டீஸ்வரி சிவனாண்டியை பார்த்து கேட்கும்போது, ஏங்க நானே உங்கள் கண் முன்னாடி தானே உட்காந்துட்டு இருக்கிறேன், அப்படி இருக்கும்போது நான் என்ன பண்ணினேன், அந்த மாப்பிள்ளை எங்கேயாவது ஓடி போயிருப்பானா இருக்கும், உங்கள் அவனை தேடுற வழியை பாருங்கள், ஆனால் இப்போதைக்கு நிச்சயார்த்தம் நின்னது தானே, அப்போ இந்த சவாலை நான் தானே ஜெயிச்சிருக்கிறேன், எப்படி இருந்தாலும் சரி தான், என்கிட்ட நீங்கள் தோற்று போனது தான் அப்படின்னு சிவனாண்டி ரொம்பவே ஹாப்பியாக இருந்து சிரிச்சிட்டு இருக்கும்போது, அப்போ காட்சி சொல்கிறாங்க, இங்கே பாரு தேவையில்லாமல் இந்த மாதிரிக்கெலாம் பேசிகிட்டு இருக்காது அப்படின்னு சாமுண்டீஸ்வரிக்கு ஆதரவாக கார்த்தி பேசிகிட்டு இருக்கவும், இதை சாமுண்டீஸ்வரி பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. கொஞ்ச நேரத்தில் சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, மாப்பிள்ளை கிடச்சாச்சு அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே சிவனாண்டியும் சந்திரகலாவுக்கும் ஒன்றும் புரிய மாட்டுக்கு. அதே மாதிரிக்கு ரேவதி அவங்க அப்பா ஒருத்தருக்குமே ஒன்றுமே குழப்பமாக இருக்குது. என்ன சொல்கிற சாமுண்டீஸ்வரி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கணவர் கேட்கும்போது, ஆமாம் மாப்பிள்ளை கிடச்சாச்சு, வேறு யாரும் கிடையாது, நம்ம வீட்டு டிரைவர் தான் நம்மளுக்கு மாப்பிள்ளை அப்படிங்கிறாங்க. இது கெட்டதுமே ரேவதிக்கு தூக்கி வாரி போட்டுருச்சுது. பாட்டி இது பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. முருகா நீ சொன்ன மாதிரிக்கு என் பேரனுக்கும் பேத்திக்கு தான் கல்யாணம் நடக்க போகுது போலுக்கு, அதுவாகவே அமைஞ்சு போச்சுது, இது நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, ஆனால் எப்படியோ 2 பேரும் கல்யாணம் ஆகணும் மட்டும் எனக்கு தெரியும், ஆனால் இவ்வளோ சீக்கிரம் சாமுண்டீஸ்வரி வாயாலேயே இப்படி சொல்வான்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படிங்கவும், அப்போ முருகன் சொல்கிறாரு, பாத்தியா பாட்டி நான் சொன்னோம்ல உன் பேரனுக்கும் பேத்திக்கு தான் கல்யாணம் நடக்கும்னு, நீ தான் எப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தியே, அதுவாகவே நடக்கும் பாருன்னு சொன்னோம்ல, பாத்தியா நடக்குதா, இப்போ உனக்கு சந்தோஷம் தானே அப்படின்னு சொல்லிட்டு முருகர் மறைஞ்சிடவும், இதை பார்த்துட்டு பாட்டி ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. முருகா நீ வந்த வேலை முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு மறைஞ்சிட்டியா, எப்படி இருந்தாலும் சரிதான், என் பேரனுக்கும் பேத்திக்கு கல்யாணத்தை ரெடி பண்ணி கொடுத்துட்டேல, அதுவே எனக்கு போறப்பா அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அடுத்தவங்க இந்த கார்த்தி ரொம்பவே திகைச்சு போய் நின்றுட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லணும். என்னங்க இந்த மாதிரிக்கு முடிவு எடுத்துட்டீங்க, மாப்பிள்ளையை காணலைன்னா நம்ம மாப்பிள்ளையை தேடுவோம், அதுக்காக நீங்கள் திடீர்னு என்ன மாப்பிள்ளைன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கார்த்தி சாமுண்டீஸ்வரிட்ட கேட்கும்போது, அப்போ அவங்க சொல்கிறாங்க, இல்லை டிரைவர் உன்னை விட ஒரு நல்ல மாப்பிள்ளை எனக்கு கிடைக்கவே செய்யாது, சொல்ல போனாக்கி என் குடும்பத்துக்காக நீ எவ்வளவோ செய்திருக்கிற, அதனால தான் சொல்கிறேன், என் பொண்ணுக்கு பொருத்தமான மாப்பிள்ளை நீ தான், அதனால உனக்கும் என் பொண்ணுக்கு தான் இப்போ நிச்சயத்தை நடக்க போகுது அப்படிங்கவும் கார்த்தி ரொம்பவே பதட்டமாக இருந்துட்டு இருக்கிறாங்க. இல்லைங்க நீங்கள் அவசரப்பட்டு இந்த முடிவு எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லும் போது அவங்க ரேவதியை பார்க்குறாங்க. கார்த்தி ரேவதியும் ரொம்பவே குழப்பத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. ஏன்னா ரேவதி மகேஷை தான் அவங்க விரும்பிட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நம்மளை கண்டிப்பாக கல்யாணம் பண்ண விரும்ப மாட்டா, ஆனால் சாமுண்டீஸ்வரி அத்தை அவசரப்பட்டு இந்த மாதிரிக்கு முடிவு எடுத்திருக்காங்க, அதனால இது எப்படியாவது நம்ம மாற்றணும் இல்லைன்னா நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி நினைக்கிறாங்க. அப்போ சாமுண்டீஸ்வரி கார்த்திகிட்ட சொல்கிறாங்க, கார்த்தி நான் உனக்கு ஒரு 10 நிமிஷம் டைம் கொடுக்குறேன், நீ யோசனை பண்ணி நல்ல பதிலாக எனக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக்கு டைம் கொடுக்கவும் கார்த்திகை தனியாக வராங்க. அப்போ பாட்டி அங்கே வந்துடுறாங்க. பாட்டி கார்த்திகிட்ட சொல்கிறாங்க, கார்த்தி நான் சொன்ன மாதிரிக்கு பாத்தியா உனக்கும் ரேவதிக்கு தான் கல்யாணம் நடக்க போகுது, உங்கள் அத்தை வாயாலே அதை சொல்லிட்டா, அதனால நீ எதுக்காக நீ இப்படி பதட்டமாக இருந்துட்டு இருக்கிற, நீ போய் சட்டு புட்டுன்னு போய் அந்த பட்டு வேஷ்டி சட்டையெல்லாம் உடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லவும்,
அப்போ கார்த்தி வந்து அவங்க பாட்டியை போட்டு திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க. பாட்டி நீ நிலைமை தெரியாமல் பேசாமல் இருக்க மாட்டியா என்ன அப்படிங்கும்போது, நான் அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு தான் நான் பேசிகிட்டு இருக்கிறேன், நீ போய் ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு வா அப்படின்னு சொல்லும் போது, நல்ல நேரம் வர முடிய போகுது அப்படின்னு வந்து பாட்டி சொல்லவும் கார்த்தி வந்து எரிச்சலோட அவங்க பாட்டி போட்டு திட்டுறாங்க. இங்கே பாரு பாட்டி, நீ நிலைமை தெரியாமல் இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காதீங்க, அத்தை வந்து ஏதோ சிவனாண்டி இந்த மாதிரிக்கு சவால் விட்டனால தான் இப்போ ஜெயிச்சு கட்டணும்னு சொல்லிக்கிட்டு இந்த மாதிரிக்கு அவசரமாக ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க. ஆனால் ரேவதி மனசில் யார் இருக்கா தெரியுமா, அந்த மகேஷ் தான் இருந்துட்டு இருக்கிறாரு. சொல்ல பண்ணக்கு ரேவதி வந்து மகேஷ் விரும்பவரை செய்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எனக்கு வந்து கல்யாணத்தில் இஷ்டமும் கிடையாது, அதனால நீ பேசாமல் இருக்க மாட்டே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் பாட்டி வந்து சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ பாட்டி சொல்கிறாங்க, பாரு இப்போ என்ன நடக்க போகுதுன்னு, நீ ஏன் போய் பட்டு விஷய சட்டையை மாற்றிட்டு வந்து நிச்சயத்த அந்த மணமடையில போய் உட்கார போகிற பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்படி சூப்பராக எடுத்துகிட்டு